மூன்றாவது சபை பெர்கமு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை பெர்கமு சபையை குறித்ததான செய்தியை தேவன் அறிவிக்கிறார். பெர்கமு சபையின் தூதனுக்கு அறிவிக்கிறார். வாசிச்சிருவோமா? 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசிதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனையை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. பெர்கமு சபையின் தூதனுக்கு தேவன் அருளினதை இப்ப நாம் வாசித்திருக்கிறோம். 12 முதல் 17 வரை தேவன் என்ன அறிவித்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் நிதானிப்போம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று ஆரம்பிக்கிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தை. ஏன் அது இருபுறம் கருக்குள்ளதா இருக்கு என்றால், கேட்கிறவனையும் குத்தும், பேசுகிறவனையும் குத்தும். ஆக்சுவலா அது முக்கூறுள்ள பட்டயம். ஏன் முக்கூறுள்ள பட்டயம் என்றால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம். பிதாவின் வார்த்தை, குமாரனின் வார்த்தை, ஆவியானவராகிய தேவனுடைய வார்த்தை, திரியேக தேவனுடைய வார்த்தை, முக்கூறுள்ள வார்த்தை. இந்த முக்கூறுள்ள வார்த்தை இருபுறம்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு என்றால், கேட்கிறவனுக்கும் பேசுகிறவனுக்கும் சேர்த்து இது செயல்படும். பேசுகிறவனையும் சீர்படுத்தும், கேட்கிறவனையும் சீர்படுத்தும். அப்படிப்பட்ட இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்ன சொல்லுகிறாராம்? உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இதையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். ஒவ்வொரு சபையின் பெயரை சொல்லி அங்க இருக்கக்கூடிய நிறைவுகள் குறைவுகளை சுட்டி காமிச்சுட்டே வரார். மறுபடியும் நல்லா கவனிங்க. சபையினுடைய நிறைவை பற்றி பேசும்போது அதை பாராட்டவும் செய்கிறார். குறைவை பற்றி சுட்டி காட்டும் போது கண்டிக்கவும் செய்கிறார். குறைவுகளை சுட்டி காட்டின பிறகு மனம் திரும்ப வேண்டும், இல்லையானால் தண்டிப்பேன் என்கிறார். நிறைவுகளை ஒழுங்குபடுத்துகிற போது அதற்குரிய பிரதிபலனாக நித்திய பலன்களை, ஆசீர்வாதங்களை அருளுவதாகவும் சொல்லுகிறார். அவர் ரெண்டையும் பேலன்ஸ்டாவே கொடுக்கிறார். அப்படின்னா வேதம் எப்படிதான் போதிக்கும்? வெறுமனே தாளாட்டுறதெல்லாம் இல்லை, ஆறுதல் படுத்தவும் செய்யும், கண்டிக்கவும் செய்யும். இப்ப இந்த பெர்கமு சபைக்கு திரும்புவோம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். அப்படின்னா இந்த பெர்கமு சபை இருக்கிறது எங்கதானா? அந்த மேப் ஒரு நிமிஷம் போடு.
இதுக்கு முந்தினது பெர்கமு. அங்க இருக்கு பாருங்க பெர்கமு, அந்த மேல 7 ரெட் டாட் இருக்குல்ல, அதுல மேல இருக்கு பாருங்க, டர்க்கியோடைய வெஸ்டர்ன் பார்ட்ல அங்க இருக்க பெர்கமோஸ். ஜியாலஜிக்கல் லொகேஷன் நல்லா கவனிச்சுங்க. இந்த பெர்கமு, அந்த பெர்கமுல இருக்கிற சபையை தான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம். 7 சபைகள் அங்க இருக்கும். இந்த பெர்கமு எங்க இருக்குதா? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறாய்ன்னு சொல்றார். கொஞ்சம் சிந்திங்க. சிங்காசனம்னால என்ன பொருள்? ராஜ்யம், ஆளுகை என்று பொருள். அப்படின்னா இந்த பெர்கமு சபை இருக்கிற இடமே சாத்தானுடைய குடியிருப்பு, அதாவது அவனுடைய சிங்காசனம், அவனுடைய ராஜ்யம் பெர்கமு. இந்த சாத்தானுடைய ராஜ்யம் என்பது ஆதாம் காலத்துல, ஆதாமுடைய காலகட்டங்களிலே அது லெமூரியாவாக இருந்தது. லெமூரியா கண்டம், கொமரிக் கண்டம் என்றும் அழைக்கப்படும், லெமூரியா கண்டம் என்று அழைக்கப்படும். இதுதான் அவனுடைய ஆதிஸ்தானம், சாத்தானுடைய ஆதிஸ்தானம். பிறகு அந்த ஆதாம் பாவம் செய்து அதன் பிறகு வீழ்த்தப்பட்ட பிறகு 11ஆம் அதிகாரத்திலே பேலேகு என்பவனுடைய நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. பூமியை பகுக்கிறார். பகுக்கிறதுனா புரியுதுல்ல? பிரிக்கிறார். அப்படி பிரிக்கப்பட்ட போது எல்லாம் சிதறடிக்கப்பட்டது. பூமியே பகுக்கப்படுகிறதுனா அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் இமேஜினேட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நாமெல்லாம் கேள்விப்பட்டிராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பூகம்பம், நம்மளால இமேஜினேட் பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பூகம்பம், கண்டங்களாக பிரிந்தது. ஒரே நிலமாக இருந்த இந்த கண்டம், குமரி கண்டம், பல கண்டங்களாக பிரிந்தது. ஆதாமிலிருந்து ஜனத்தொகை பெருக துவங்கினது. வளர்ந்து அப்புறம் நோவா காலத்துல எல்லாரையும் அழித்தார். அதன் பிறகு இந்த சிவிலைசேஷன் எல்லாம் அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மெசபடோமியா அந்த ரீஜன்ல, கல்தே தேசம் என்று அழைக்கப்படுதில்ல, அங்க எல்லாம் செட்டில் ஆனா. ஆபிரகாம் காலத்துல அங்க செட்டில் ஆன போது பாபிலோன் பிசாசினுடைய தலைமையிடமாக செயல்பட்ட துவங்கினார். நல்லா இந்த வார்த்தை கவனிங்க. ஆதாம் காலத்தில் லெமூரியா என்பது அவனுடைய தலைமையிடம், அவனுடைய ஆரிஜின் பிளேஸ். பிறகு எல்லாம் பூமியெல்லாம் கண்டங்களாக பகுக்கப்பட்டது. சிவிலைசேஷன் அங்கங்க மாறினது. ஆபிரகாமை கொண்டு இஸ்ரவேலராகிய தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை தேவன் உருவாக்குகிறார். அந்த பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் தன்னுடைய தலைமை இடத்தை பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். பழைய ஏற்பாடு முழுவதும் பாபிலோன் தான் பிசாசினுடைய தலைமை இடமாக இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த வார்த்தை நிதானிங்க. ரகசியம், பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள மகா அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பாபிலோன் தான் இந்த பூமியில் உள்ள சகல அருவருப்புகளுக்கும் பாவ துன்மார்க்கங்களுக்கும் தாய் வீடு. தாய் வீடுனா புரியுதுல்ல? அங்கிருந்தா எல்லா பாவ துன்மார்க்கங்களையும், அசுத்தமான
விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் உலகம் முழுக்க பரப்பினான். ஆரம்பத்தில் முதல் கண்டமாக இருந்த லெமூரியா அவனுடைய தலைமையிடம். பிறகு இதெல்லாம் சிதறடிக்கப்பட்ட போது தன்னுடைய தலைமையிடத்தை பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். பழைய ஏற்பாடு முழுவதும் பாபிலோன் தலைமையிடமாக இருந்தது. அதன் பிறகு ரட்சகர் வந்து ரட்சிப்பு உண்டாக்கப்பட்டதிலிருந்து, அதாவது புதிய ஏற்பாட்டு சபை துவங்கப்பட்டதிலிருந்து அந்த புதிய ஏற்பாட்டின் முதல் நூற்றாண்டிலேயே தன்னுடைய தலைமையிடத்தை பெர்கமுக்கு ஷிஃப்ட் பண்ணினான். நீங்க மேப்ல பாத்தீங்களா? அங்க இதைத்தான் வெளிப்படுத்த விசேஷத்தில் இப்ப நாம் வாசித்ததான 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துல சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் நீ இருக்கிறாய் என்று பெர்கமு சபையை பார்த்து சொல்றார். பெர்கமுங்கிறது ஊரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சபையை பார்த்து சொல்றாரு, நீ எங்க இருக்கிறாய்ன்னு. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் குடியிருக்கிறாய் என்கிறார். கொஞ்சம் சிந்திங்க. இப்ப நம்ம மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒரு எம்ப்ளம் யூஸ் பண்றாங்க, பார்த்திருக்கீங்கல்ல? ஒரு நீடில், அதுல 2 பாம்பு இப்படி சுத்திட்டு இருக்கும், மேல அந்த நீடிலுடைய இது இருக்கும். இது வந்து WHO வேர்ல்டு வைடு மெடிக்கல் எம்ப்ளமா யூஸ் பண்றான். அதுக்கு முன்னாடி வெறும் பிளஸ் மட்டும் போட்டிருந்தாங்க கிரீன் கலர்ல, பார்த்திருப்பீங்கல்ல? கிரீன் கலர்ல பிளஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் மாற்றி WHO வந்து இதுதான் மெடிக்கல் ஃபீல்டுக்கான எம்ப்ளமா அனௌன்ஸ் பண்ணலாம். அது என்ன, ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, பெர்கமு அந்த ஏரியா இருந்தல, நீங்க பாத்தீங்கல்ல, அந்த பெர்கமுல அவர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் வியாதிப்பட்டான், ஏதாவது வியாதியில இருக்கான் அப்படின்னா அவனை படுக்க வச்சு அவனுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படி ட்ரீட் பண்றதுன்னா, பாம்பை அவன் மேல வந்து இப்படி ஏறி ஊறும்படியா செய்வாங்க. அது அவங்க ட்ரீட்மெண்ட். சபையை சொல்ல, பெர்கமு சபையை சொல்லல, பெர்கமு ஊர் அவங்களுடைய வழக்கம். பாம்பு வந்து அவன் மேல ஊற விடுவாங்க, அப்படியே ஊறும். அதனால அவன் சுகமாயிடுவான் என்பதாக அவங்களுடைய நம்பிக்கை. அதை ஒரு ட்ரீட்மெண்டாவே ஃபாலோ பண்ணினாங்க பெர்கமுல. பிறகு அது அப்படியே டெவலப் ஆகி இப்ப WHO எம்ப்ளமே என்னதான் 2 பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கும். எதுக்காக அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, சர்ப்பம் வந்து குணமாக்கும் என்பதாக அவங்களுடைய வழக்கம். குணமாக்குமா சர்ப்பம்? அப்படியே தேவனுக்கு ஆப்போசிட்டா செயல்படுத்துவான். அப்படிப்பட்ட இடம் இந்த பெர்கமு. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம், டர்க்கியில இருந்தது அந்த இடம். சரி, இது வந்து முதல் நூற்றாண்டுல. நல்ல இந்த சம்பவம் நல்லா விளங்குங்க. ஆரம்பத்தில் லெமூரியா, பிறகு பழைய ஏற்பாடு காலத்துல பெர்கமு, பாபிலோன். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாபிலோன், புதிய ஏற்பாட்டின் துவக்க காலத்தில் பெர்கமுக்கு ஷூட் பண்ணிட்டான், தன்னுடைய தலைமையிடத்தை கொண்டு போயிட்டான். இப்ப நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டின் முடிவில் இருக்கிறோம். வருகையை சந்திக்க போகிற சந்ததி. திரும்ப திரும்ப சொல்றேன், வருகையை சந்திக்க போகிற சந்ததி. பலருக்கு இன்னும் இதுல எல்லாம் இதை பத்தி நம்பலாமா வேண்டாமா, ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. வேதத்தில் ஆணித்தரமான ஆதாரம் வைக்கப்பட்டிருக்கு. வருகைக்கான காலம் டிவைன் கேலண்டர் சிஸ்டத்துல, டிவைன் கோடிங்ல என்கோட் பண்ணப்பட்ட டிவைன் கோடிங் பைபிள் இருக்கு. வருகைக்கான காலம் யாருமே மறுக்க முடியாது. எனிவே, வருகை சந்திக்க போகிற சந்ததி நாம. அப்படின்னா புதிய ஏற்பாட்டினுடைய முடிவு கால சந்ததி. இந்த முடிவு காலத்தில் பிசாசு தன்னுடைய தலைமை இடத்தை மறுபடியும் தன்னுடைய ஒரிஜினல் பிளேஸுக்கு கொண்டு வருவான். தன்னுடைய ஆரிஜினல் பிளேஸுக்கு கொண்டு வருவான். அவன் தன்னுடைய ஆரிஜினல் பிளேஸுக்கு இதை திருப்புறதுனால, தன்னுடைய தலைமை இடத்தை திருப்புகிறதுனால, அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்தியா எல்லாவற்றிலும் முதலிடம் பெறும்.
எக்கனாமிக்கலா முதலிடம், சயின்டிபிக்கலா முதலிடம். நீங்க வேணா பாருங்க, எல்லாவற்றிலும் பொலிட்டிக்கலாக முதலிடம் பெறும் இந்தியா, முதலிடம் பெறும். ஏன்னா தலைமை இடத்தை இங்க அவன் ஷிஃப்ட் பண்றான். பெர்கமு சபை அதை பார்த்து சொல்லும்போது, நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் குடியிருக்கிறாய்ன்னு சொல்றாரு. அது முதல் நூற்றாண்டு, அதாவது புதிய ஏற்பாடு துவங்கி முதல் நூற்றாண்டு. இப்ப புதிய ஏற்பாடுடைய முடிவில் இருக்கிறோம். அவன் தன்னுடைய தலைமை இடத்தை தன்னுடைய ஒரிஜினல் பிளேஸுக்கு திருப்புவான். திருப்புகிற போது லெமூரியாவுடைய மிச்ச இடம், மீதி இருக்கிற பிளேஸ் ஸ்ரீலங்காவும் சதர்ன் இந்தியாவும். லெமூரியாவில் மீதி இருக்கிற இடம் சதர்ன் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா. இப்ப நாம எங்க இருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் தமிழன் என்று சொல்லடா. தமிழனுக்கு அவனோட நேரடி தொடர்பு இருக்கு. யாரோட? என்ன நேரடி தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் காலத்திலிருந்து டெவலப் ஆகி காயினுடைய சந்ததிகளாக டெவலப் ஆகி, இதெல்லாம் அப்படி நாகர்களாக டெவலப் ஆகி, இந்த நாகர்கள் தான் உலகம் முழுக்க தமிழர்களாக டெவலப் ஆகி நேரடியா சர்பத்தோடு தொடர்புடையவர்கள் இவர்கள் நாகர்கள் என்று அழைக்கப்படுவாங்க. இப்ப அவன் தன்னுடைய தலைமை இடத்துக்கு தன்னுடைய சிங்காசனத்தை திருப்புவான். ஆல்ரெடி திருப்ப துவங்கியாச்சு, நடந்துகிட்டு இருக்கு வேலை. இப்ப நாம எந்த இடத்துல இருக்கிறோம் கொஞ்சம் சிந்திங்க. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, சிங்கத்தை குகையிலே சந்திக்கணும்னு. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல தான் பர்டிகுலரா இந்திய சபைகள், அதிலும் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவோட சபைகள் குகையிலேயே சந்திக்கணும் அவனை. விளங்குதா? பயப்படலாம் தேவையில்ல. உடனே எதை கேட்டாலும் பயப்படுறீங்க. பயப்படலாம் தேவையில்லை. அவன் சும்மாதான் வாயை பிளந்துட்டு நிற்பான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிவான். ஆனால் நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா மாற்றுவார். சத்தியத்தையும் தெய்வத்தையும் உறுதியாய் பற்றி கொண்டு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்படின்னா பூரண சமாதானத்தோடு தேவன் தம்முடைய பிள்ளைகளை காப்பார். ஆனா அதுக்கு என்ன கண்டிஷன்? சத்தியத்தை பிடித்துக் கொண்டு கொடி காத்த குமரன் போல சத்தியத்தை காத்த குமரனாக. புரியுதா? கொடி காத்த குமரன்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்களே. அடிச்சு உதைச்ச போதும் கொடியை விடாம ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. அது போல சத்தியத்தை விடாமல் பிடிச்சு கொண்டு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக நிற்கின்ற சபை எதுவோ அது தேவனிடத்திலிருந்து கிரீடம் பெறும், ஜீவ கிரீடத்தை பெறும். அப்படிப்பட்ட சத்தியத்திற்கு தூணாக ஆதாரமுமாக உள்ள சபையை உருவாக்குவதுதான் நம்முடைய வேலை. விளங்குதா? அது 5 பேரோ 10 பேரோ 50 பேரோ 1000 பேரோ அது முக்கியம் அல்ல. அப்படிப்பட்ட சத்தியவான்களை கொண்ட சபையை உருவாக்குவதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. ஆகவே நாம சிமிர்னாக்கு சொல்லப்பட்டது போல மரண பரியந்தம் நாம் உண்மையா இருக்க வேண்டியது கட்டாயம். இப்ப பெருகமு படிச்சுட்டு இருக்கோம். சிமிர்னாக்கு சொன்னது போல
மரண பரியந்த உண்மையா இருக்க வேண்டியது கட்டாயம். இந்தியா தான் அவனுடைய தலைமை இடம். அது உங்களுக்கு புரியணும்னா இந்த 4-5 வருஷத்துல நீங்களே பார்த்து புரிஞ்சுப்பீங்க. சரி, இப்ப பெருகமுக்கு மறுபடியும் திரும்புங்க. 13ஆம் வசனத்துல, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றார் பாருங்க பெர்கமு பற்றி. அந்த சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருந்து கொண்டு என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருந்தாயின்னு சொல்ற. சாதாரண விஷயமா பாருங்க. அப்படிப்பட்ட சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருந்து, அந்த அவனுடைய தலைமை இடத்துல இருந்து கொண்டு தேவனை பற்றி கொண்டிருக்கிறது என்பது அப்படின்னா பெர்கமு நல்ல ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல பலப்பட்ட சபையா தானே தெரியுது. பிறகு கூடவே என்ன சொல்ற பாருங்க, சாத்தான் கூடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை மறுதலியாமல் இருந்தா. எப்படின்னா அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லயும் தேவனை மறுதலியாமல் இருந்திருக்கிறது இந்த பெர்கமு. இந்த அந்திபா என்பவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவானால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பிஷப். மூப்பனாகிய அந்திபா இவன் பிஷப். யோவான் தான் இவனை இந்த அந்திபாவை அப்பாயிண்ட் பண்ணினான். அப்படிப்பட்ட பெர்கமு சபையில பிஷப்பாக இருந்த இந்த அந்திபா கொல்லப்படுகிறான். அவன் கொல்லப்படுகிற போதும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தாயின்னு சொல்ற. கொல்லப்படுறதுன்னா சாதாரணமா கொல்லப்படலை இவன், இந்த அந்திபா. இவன் கொல்லப்பட்டவனுடைய ரெக்கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, வெண்கலத்தால ஒரு காளை மாடு செய்வாங்க. காளை மாடு புரியுதுல, வெண்கலத்தால மாடு, காளை மாடு செய்து அதனுடைய அந்த மாட்டினுடைய வயிற்று பகுதியில ஒரு டோர் ஓபன் பண்ற மாதிரி டோர் வச்சிருப்பாங்க. அதுல இந்த அந்திபா என்பவனை தூக்கி அந்த மாட்டினுடைய அந்த காலை, அந்த வெண்கல மாட்டுக்குள்ள அந்த வயிற்றுக்குள்ள இவனை போட்டு இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு கீழ இருந்து நெருப்பு மூட்டுவாங்க. கீழ இருந்து நெருப்பு மூட்டி அந்த நெருப்பு எரியும். அதுல இவன் வெண்கல அந்த மாட்டு வயிற்றுக்குள்ள இருக்கான் பாத்தீங்களா, அப்படியே கிரில்ல மாதிரி, கிரில் தந்தூரில செய்யறாங்களே அந்த மாதிரி அப்படியே வேக வைத்து கொல்லப்பட்டான் அந்திபா என்கிறவன். அப்படிப்பட்ட நாட்களிலும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தா என்கிறார் பெர்கமுவை. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. அப்ப எந்த அளவுக்கு சபை சந்தித்திருக்கிறது பாருங்க ஐயா. ஆமா, அப்போஸ்தலர்கள் சபையை வழிநடத்திட்டு இருந்தான். அந்த அளவுக்கு விசுவாசத்துல நல்ல வளர்ந்த ஒரு சபை. நீ என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தா என்கிறார். இப்ப விசுவாசத்தை மறுதலியாமல் இருப்பது என்பதே, அதுக்கு பேர் என்னதான்? விசுவாச போர், விசுவாச போராட்டம். இப்ப சொல்லுங்க, பெர்கமு விசுவாச போராட்டத்தை சந்தித்திருக்கா பாருங்க. பெர்கமு மட்டும்தானா, இல்ல புதிய ஏற்பாடு சபையாகிய 2000 வருஷத்துக்கு உட்பட்ட சபையுமா? வெறும் பெர்கமுக்கு மட்டும் கிடையாது. இயேசுவின் உயிர்த்தெழுதலிலிருந்து அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் செயல்படுகின்ற 2000 வருஷத்துக்கு உட்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டு சபை விசுவாச போராட்டத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும். வேறு வழியே கிடையாது. இந்த விசுவாச போராட்டத்தை பத்தி உங்களுக்கு விளங்கணுமானால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம் இருக்கு. 11ஆம் அதிகாரம் முழுவதுமே விசுவாச வீரர்களுடைய பட்டியலை பற்றி பேசும்.
அங்கு ஒவ்வொரு பழைய ஏற்பாடு தேவ மனிதர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி அவர்கள்லாம் எப்படி விசுவாசத்தை காத்து கொண்டார்கள், விசுவாசத்தில் எப்படி உறுதிபட நின்றார்கள், அதற்காக என்னெல்லாம் போராடினார்கள் என்பதெல்லாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதிலும் பேசப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமா 33 முதல் எபிரேயர் 11ல 33 முதல் 40 வரைக்கும் வாசிங்க. ஆக்சுவலா முழு அதிகாரம் நீங்க பொறுமையா வாசிக்கொள்ளுங்க, இப்ப டைம் இல்ல. இதை மட்டும் வாசிங்க. 33 முதல் 40 அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தின் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். கொஞ்சம் நிதானிங்க. இவ்வளவு சம்பவங்களையும் விசுவாசத்தினாலே அவர்கள் நிறைவேற்றினதாக சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயிக்கிறான், நீதியை நடப்பிக்கிறான், வாக்குச்சத்தங்களை விற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினின் உக்கரத்தை அவிக்கிறார்கள், பட்டய கருக்கு தப்புகிறான், யுத்தத்தில் வல்லவனாகிறான், ஸ்திரீகள் சாக கொடுத்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இப்படி எல்லாம் சொல்லி நிந்தைகளையும் அடிகளையும் காவலையும் அனுபவித்து கல்லெறி உண்டு வாளால் அறுப்புண்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்ட. இதெல்லாம் எதனாலயா? இப்படி எல்லாம் நடக்கும் பொழுது உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இதுதான் ரொம்ப பாவம். இது ரொம்ப பாவம். விசுவாசத்தினால இவ்வளவு பாடுகளை அனுபவித்து உபத்திரங்களை சகித்து அதுல நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையல. அது என்னங்கிறதுக்கு பிறகு வர. இதெல்லாம் விசுவாசத்தினால அனுபவிச்சார்கள் சொல்லியிருக்கா? இப்போ விசுவாசத்தினால எதை அனுபவிக்கிறதா சொல்றாங்க? நீ விசுவாசிச்சா ஆடி வந்துரும், விசுவாசிச்சா பேலஸ் வந்துரும், விசுவாசிச்சா கோடி கோடியா வந்துடும். இதான் இப்போ கிறிஸ்தவம். ஆனால் விசுவாசத்தினாலே என்னெல்லாம் பண்ணிருக்கிறான் பாருங்க. இத போய் விசுவாசம் சொன்னா ஒத்துப்பாங்களா நம்ம ஆட்கள்? சிம்பிள். ஆமா, உங்களுக்கு விசுவாசம் இல்லைங்க முடிச்சிருவான். ஏன்னா விசுவாசம் என்ற அர்த்தம், விசுவாசம் என்பதனுடைய மூல அர்த்தம். Just a minute.
Praise the Lord. தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. கவனிக்கலாம். சபை விசுவாசத்தினாலே இப்படி உபத்திரவங்களை எல்லாம் சந்தித்தும் நற்சாட்சி பெற்றார்கள். நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுன்னு புரியுதா? கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்படுகின்றதான அந்த ரட்சிப்பாகிய பொக்கிஷத்தையும் நித்திய ஜீவனாகிய அந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தையும் ராஜ்யத்தையும் அவர்கள் அடையாமல் போனார்கள். ஏன்னா அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே வைத்திருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாடுல வாழ்ந்த இத்தனை பரிசுத்தவான்களும் அவங்க பெயர்லாம் இருக்கு பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இன்னும் அதுக்கு முன்னாடியே ஏனோக்கு, நோவா, இவங்களுடைய பெயரெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், இப்படி லைனா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பெயரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இத்தனை பேரும் தங்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சியை காத்து கொண்டிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனான். ஏன் அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் அவர்கள் என்ன ஆக முடியாது, பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்திருந்தாராம். அந்த விசேஷித்த நன்மை எது? விளங்கிருச்சா? அந்த விசேஷித்த நன்மை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததான ஞான நன்மை. விளங்கிருச்சா? இந்த பரலோகத்திலிருந்து வந்த ஞான நன்மையாகிய, நாசரேத்திலிருந்து வந்த நன்மையாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்படுகிறதான இந்த ரட்சிப்பு உண்டாகிற வரைக்கும் அவர்கள் எவ்வளவு விசுவாசத்துல எல்லா தங்களை எல்லாம் உறுதிப்பட காத்து கொண்டிருந்தாலும் அவர்கள் என்ன ஆயிட முடியாது, பூர்ணராக முடியாது. அப்படின்னா இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை உருவாகணும், மணவாட்டி உருவாகணும், அவங்க பூரணம் அடையணும். பூரணம் அடைஞ்ச பிறகுதான் இவங்களை ஃபாலோ பண்ணி தான் யார் வர முடியும்? மணவாட்டியை ஃபாலோ பண்ணி தான் இவங்க தோழர்களாக வர முடியும். விளங்குதா? மணவாட்டிக்கு தான் இங்க முதலிடம். மணவாட்டியை தொடர்ந்து இரத்த சாட்சிகளாக தோழிகள் என்கிற ஒரு கூட்டத்தாரும், அதன் பிறகு தோழர்களாகிய இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும், புதிய ஏற்பாட்டு சபை மணவாட்டி, பிறகு உபத்திரவ காலத்திலிருந்து தோழிகள், பழைய ஏற்பாட்டிலிருந்து தோழர்கள், இவங்க எல்லாம் வந்து சேரணும். இப்படி எல்லாம் வந்து சேரணுமானால் அதற்கு இந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பாகிய பரத்திலிருந்து இறங்கி வந்த ஞான நன்மை அருளப்பட வேண்டும். விளங்கிருச்சா? ஓகே. இப்ப பெர்கமு சபை இப்படி அவனுடைய பிஷப் அந்திபா என்கிறவன் கொல்லப்பட்ட நாட்களிலேயும் சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்திலேயே அங்கேயே குடியிருந்து கொண்டு நீ என் நாமத்தை மறுதலையாமல் இருந்தாய் என்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு பெர்கமு சபை விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருக்குன்னு பாருங்க. இப்ப நமக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஜெபத்துல கேட்டு தேவன் செய்யாம போயிட்டார் அப்படின்னா, ஏதாவது கேட்கிறோம், ஏதாவது செய்யாம போயிட்டார் அப்படின்னா, ஜெபமாவது, ஆலயமாவது, ஆராதனையாவது, வேதமாவது தூக்கி போட்டுட்டு பறந்துருவோம். ஆனால் இந்த பெர்கமு இத்தனை சம்பவங்களிலேயும் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா நம்ம ஏற்கனவே படித்ததன்படி 1 பேதுரு 1:7 படி, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசம் சோதிக்கப்படுமா பாருங்க. ஏன் விசுவாசத்தை சோதனைக்கு உட்படுத்துறாரு? டெஸ்டுக்கு அனுப்புறாரு. சோதனைக்கு பின்புதான் சுத்த பொன்னாக மாற வேண்டும். இதுதான் தெய்வீக சட்டம். இதில் யாருக்காகவும் மாற்ற மாட்டார். விளங்கிருச்சா?
இப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் எடுத்துக்கங்க, 11 படிச்சீங்க. புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களை எடுத்துக்கங்க, அப்போஸ்தலர்கள்லாம் எந்த வழியா எப்படிதான் வந்திருக்கான்? அவ்வளோ பெரிய தேவ மனிதர்களே, வல்லமை உடைய தேவ மனிதர்களே, தேவனுக்காக பயங்கரமா பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களே, அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண மனிதர்களாச்சே நாம. விளங்குதா? சோதிக்கப்படுமா படாதா? சோதிக்கப்படும். அதுல நாம் ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் பெற்றவர்களாக மாற வேண்டியது அவசியம். நாங்க சோதனைக்கெல்லாம் பரீட்சைக்கெல்லாம் நிற்க மாட்டோம் என்று சொன்னா ஃபெயில் தான். எக்ஸாமுக்குலாம் நாங்க வர முடியாதுன்னு சொன்னா சரி, ஓகே, கவனிக்கல. ஒரு 5 minutes. விசுவாசம் சோதிக்கப்படுவதின் வழியாகத்தான் ஒரு மனிதன் சுத்த பொண்ணாக மாற்றப்படும். இது தெய்வீக சட்டம். இது மாற்றப்பட முடியாத சட்டம். ஆகவேதான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறான் பாருங்க? நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்கிறார். எதற்கு இந்த போராட்டமா? விசுவாசத்தை காத்துக் கொள்ளத்தான் போராட்டம். புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்காக விசுவாச போராட்டத்தின் வழியாகத்தான் தேவராஜ்யத்திற்குள் அனுமதிக்கப்படும். என்ஜாய் பண்ண முடியாது. விளங்கிருச்சா? பெர்கமு சபையில ஒரு பாதி வரைக்கும் இப்ப முடிச்சிருக்கிறோம். இதனுடைய மீதி இன்னும் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கிறது. நிறைய இருக்கு, இதில் படிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. சித்தமானால் காலையில மார்னிங் செஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.